ஆனா, அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறுறத பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்டின்னா வந்து, அது உற்பத்திய குறைக்கும். இப்ப நம்ம இலங்கையில வந்து முயற்சி பண்ணி அது ஆமா, பிரச்சனையாச்சு. நிச்சயமா குறைக்கும். ஆமா. அது எப்படி ஆமா, சமாளிக்கணும்னு கேட்குறாங்க. அது சமாளிக்க முடியாது. நீங்க வந்து 3 மடங்கு இடத்துல அத பரப்பளவுல நீங்க பண்ணணும். இப்போ சீனா அப்படிதான் இலங்கை மாட்டுனாங்க. இலங்கை வந்து அந்நிய செலாவணி கையில இல்லாம, அவங்க யாரோ ஒரு அரசாங்கத்துல இருந்தவரு முரட்டுத்தனமா உர இறக்குமதி நிறுத்திட்டாரு. எவ்வளோ கூச்சலிட்டாங்க கேட்கல. உரம் இறக்குமதி ஆகாம இயற்கை உரத்துக்கு போக சொல்லி அவங்க விளைவிச்சு விளையவே இல்ல. ஸோ உணவு தானியம் கிடைக்கல, சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்த பிரச்சனை. அது மாதிரி உடனடியா உருவ முடியாது. ஒரு சாரளத்தை எடுத்தோம்னா மொத்த வீடும் விழுந்துரும். அதை எடுக்க முடியாது. மெல்ல மெல்ல நகர்த்தணும், மாத்து வைக்கணும். அது வைக்க சில ஆண்டுகள் ஆகும். இப்போ அடுத்தடுத்த திட்டங்கள்ல எல்லா வீடுகள்லையும் சூரிய ஒளி மின்சாரம் வர்ற மாதிரியும், தோட்டங்கள் போடுறதுக்கு உதவித்தொகைகள் கொடுத்து அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி, தமிழ்நாட்டில் கூட நெட்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு வீட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற பவருக்கும் நம்ம எடுக்கிற விலைக்கும் வேற வித்தியாசம் இருக்குது. அதனால வீட்டில் வச்சுக்கிறதுங்கிறது இன்னும் லாபகரமாக இருந்ததை மாற்றிட்டாங்கங்கிறாங்க. அதுலாம் சில கொள்கை முடிவுகள் எடுத்து ஒரு 3-5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வேலை செய்யும். இது சிலர் வந்து என்ன சொல்றாங்க, இது ஒரு பொருளாதார நெருக்கடிக்கான ஒரு முன்னறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கலாமா? இல்லை, முன்னாடியே அவர் வந்து பார்லிமெண்ட்டில் ஊரடங்குன்னு சொன்னார். இப்போ பெட்ரோல் நமக்கு வர்றது வந்து குறைஞ்சி போச்சு, பெட்ரோலே இல்லைன்னா, இப்போ ஈரான் நம்மளை வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறான்னு வச்சுங்க, நீ அமெரிக்காவை வலுவாக கண்டி, அப்போ தான் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லது ஓபெக் நாடுகள் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று நடந்ததுன்னா அப்படி வராது. அதுக்கு தான் ராஜதந்திரம் தேவைப்படுது, அதுக்கு தான் வெளிநாட்டு உறவுகள் தேவைப்படுதுன்னு சொல்கிறது. அதனால் நமக்கு என்ன எங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தூரத்துலேருந்து பார்க்குற போது நமக்கு, அதுவும் நமக்கு கொடுக்கப்படுற தகவல் வந்து நமக்கு குறைவாக இருக்குது அல்லது மாற்றி சொல்லப்படுகிறது. அதனால பலருக்கு நிலவரம் தெரியல. ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுங்கிறத விட ஒரு தேசத்தை நிர்வகிக்கிறது மிகப்பெரிய கடுமையான ஒரு வேலை. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் திரும்ப வந்ததுன்னா எந்த துறைகளுக்கு வந்து அது லாபமாக இருக்கும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது முதல்ல எல்லாருமே வந்து மேனுஃபேக்சரிங் கூட பண்ணிட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் தொந்தரவு, நேரடியாக வந்து பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி சர்வீஸ் செக்டாரோ மீடியாவோ அவங்க எல்லாரும் வந்து ஒரு 20-30% பண்ணாலே போதுங்க. முழு ஊரடங்குங்கிறது தொற்றுக்கு பயந்து பண்ணோம் நம்ம. இப்போ வந்து கன்சர்வேஷனுக்காக பண்ணுறதுனால அப்படி பண்ணுறாங்க. இன்னும் வேறு திட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அரசு பஸ்ஸுகளுக்கு டீசலு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு மற்றதுகளுக்கு விலை உயர்த்தலாம். அந்த மாதிரி வேறுபாடுகளை யோசிப்பாங்க.